வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த ஓட்டம், ஏன் இந்த வேகத்தில் போகிறாங்கன்னு தெரியலையே. ஆஹா, எங்கேயோ போகிறாங்களே. இது எந்த இடம்னு ஏதாவது உங்களால் கெஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பார்த்த இடம் மாதிரி இருக்கா, பழகின இடம் மாதிரி இருக்கா, போய் வந்த இடம் மாதிரி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். அது எங்கேங்கிறத நாமளும் கண்டுபிடிப்போம். பின்னாடியே போய் வாங்க சீக்கிரம் வாங்க, போகலாம், எல்லோரும் போகலாம். இன்றைக்கி சனிக்கிழமை சாயங்காலம் இல்லையா? அடடே, நம்ம வெங்கியோட ஊர் திருப்பதி திருமலா தேவஸ்தானம். வெரி குட், வாங்க போகலாம். இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு நாம் போகிறது போக அவர் நம்மளை தேடி வந்திருக்கார். இன்றைக்கி இதுதான் பெருமாள் கோவில். ஏழுமலையான் வெங்கட்ரமணன் கோவிந்தா கோவிந்தா. நம்ம விவேக் சொல்லுவார், வெங்கி பாத்திய வெங்கியே இருடா சுடர் வெங்கிங்கிற மாதிரி அந்த வெங்கடேச பெருமாளை பார்க்க தான் இப்போது நாம் போயிட்டுருக்கோம். பரபரப்பான சாலைகள். அந்த காலத்தில் இருந்த திருப்பதி வேறு, இந்த காலத்தில் இருக்க திருப்பதி வேறு, ரொம்ப வேறு. எவ்வளவோ மாற்றங்கள். அடடா, எத்தனை முன்னேற்றங்கள், எத்தனை பாலங்கள், எத்தனை ரோடுகள் என்று அந்த இடமே சுத்தமாக மாறி போயிருக்கு. அடையாளமே தெரியல. அந்த அளவுக்கு வளர்ச்சி, அருமையான வளர்ச்சி. அங்கே பாருங்கள், இந்த தூரத்தில் அந்த 7 மலை என்ன அழகாக காட்சி அளிக்குது பாருங்கள். அதை பார்க்கும்போதே நம்மளுடைய பாவங்கள் பாதி போயிடும், கஷ்டங்கள் மீதியும் போயிடும். ஆஹா, என்ன ஒரு அழகான ஒரு காட்சி. அந்த மலை பாருங்கள், இன்னும் இத்தனை மக்கள் போயும், இத்தனை பேர் ஆட்சி பண்ணியும், இத்தனை நிர்வாகஸ்தர்கள் இருந்தும் அந்த மலையாகவே இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் திருமலை. பச்சை பசேல் மரங்கள் பாருங்கள், எங்கே நோக்கினும் மரங்கள். நம்ம ஊருக்கெல்லாம் காஞ்சு கருவாடாக கிடக்குது. அங்கே பாருங்கள், அந்த காடு என்ன அழகாக வளமையாக. அட இந்த வன ஆர்வலர்கள்லாம் இதை பார்த்தாங்கன்னு சொன்னால் அப்படியே மெச்சிக்குவாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள், எவ்வளோ நெருக்கமான ஒரு மரங்கள். அந்த காடுகள் ரோட்டை ஒட்டிய அந்த மலையிலே என்ன அற்புதமான காட்சி பாருங்கள். இத்தனை மரம் இருந்தால் அப்புறம் ஏங்க இங்கே மழை வராது, சுபிட்சம் இருக்காது? இது சாதாரண விஷயந்தானே, நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? நம்ம சூலூரில் பாருங்கள், கேஜிஎஃப் கலங்கல் க்ரீன் ஃபவுண்டேஷன்லேயும் வனம் 1, 2, 3ன்னு அவங்க போயிட்டே இருக்காங்க. இதே வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க. மரத்தை நாம் உண்டாக்கிட்டு இருக்கோம். அவங்க மலையில் இருக்க மரத்தை அவங்க காப்பாற்றிட்டுருக்காங்க. ரெண்டும் ஒன்றுனாலும் அந்த காப்பாற்றுற மனப்பக்குவம் நமக்கும் வரணும். மரங்களை அனாவசியமாக வெட்டக்கூடாது. அப்படியே வெட்டினாலும் அதுக்கு பதிலுக்கு பல மடங்கு ஈடாக பல மரங்களை நாம் நட்டு வச்சே ஆகணும். சாலை விரிவாக்கம் அவசியம்தாங்க. அதுக்காக எல்லா மரத்தையும் வெட்டிட்டு மொட்டையாக இருந்ததுன்னா சாலை விரிவாக்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு அழுத்து சலுத்து வந்தால் உட்காரதுக்கு ஒரு நிழல் வேண்டாங்களா? மரம் இல்லைன்னா மனுஷ வாழ்க்கையே இல்லைங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாங்க நம்ம வெங்கியை பார்க்க போகலாம். இந்த கோவிலில் மட்டும் பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச 60 வருஷத்துக்கு மேலே இந்த கூட்டம் அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட குறையில. அதிகமாகுதுன்னு வேணால் சொல்லாமே தவிர குறையுதுன்னு சொல்லவே முடியாது. மக்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை பாருங்கள், அந்த வெங்கடாஜலபதி மேலே, அந்த ஏழுமலையான் மேலே. நினச்சபடி செஞ்சு தராரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வாதம். இன்றைக்கி உலகம் பூரா அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த காலத்திலே பாருங்கள், மெட்ராஸில் யானை கவுனின்னு ஒரு இடம், அதாங்க எலிஃபெண்ட் கேட்னு சொல்லுவாங்க, மின்ட்டுக்கு போகிற வழியில். அந்த இடத்த திருப்பதி கொடை இன்று தாண்டுகிறது, இன்று கடக்கிறது அப்படின்னு அடிக்கடி அந்த வருஷம் அந்த போஸ்டர் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு அந்த திருப்பதி கொடை அப்படிங்கிறது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அன்றைக்கி இருந்தது. அந்த திருப்பதி லட்டு பிரசாதம் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு இணையான பிரசாதம் அந்த போன்ற ஒரு லட்டை யாருமே தயாரிக்க முடியல, தயாரிக்க இல்லை. கடையில் திருப்பதி லட்டுன்ற மாடலில் கொடுக்குறாங்களே தவிர திருப்பதி லட்டு வேறு, மற்ற லட்டுக்கள் எல்லாமே வேறு. அதே போல் அந்த வடை அந்த காலத்தில் இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரியல. அது எவ்வளோ பெருசாக இருக்கும் தெரியுங்களா? எத்தனை நாளானாலும் கிடாது. அந்த மாதிரி ஒரு பிரசாதம். இங்கே பாருங்கள், மக்கள் கூட்டத்தை பாருங்கள். சாரியாக போயிட்டுருக்காங்க. ஏன், எதற்கு? நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். இங்கே பாருங்கள், எத்தனை பேர் பாருங்கள்.
அடடடடடா, புற்றீசல் என்று சொல்வதா, அல்லது எறும்புகள் வரிசை கட்டிச் செல்கின்றன என்று சொல்லவா? எது சொன்னாலும் சரி, இது நிஜம், உண்மை. அந்த கடவுள் கண்கண்ட தெய்வம், நிச்சயமாக கண்கண்ட தெய்வம். அதனால்தான் இத்தனை மனித தெய்வங்கள் அவரை நாடிச் செல்கின்றன. நேரில் காட்ட முடியாது, ஆனால் உணர முடியும். காற்றும் கடவுளும் ஒன்று என்று நமது நண்பர் கவிஞர் மணவை மணி அவர்கள் கூறியுள்ளார்கள். காற்றை நீ பார்க்க முடியாது, அதுபோல கடவுளையும் பார்க்க முடியாது. ஆனால் காற்றை நீ உணரலாம். பக்தி இருந்தால் கடவுளையும் உணரலாம். சற்று இறங்கி வர வேண்டும். உன்னுடைய ஈகோவிலிருந்து நீ இறங்கி வந்தால் நிச்சயமாக கடவுளை காணலாம். இதுதான் விஷயம். ஆக கிட்டத்தட்ட நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இதுகாரும் உடன் வந்து பயணித்து அருமையான காட்சிகளை கண்டு பக்திமயம் கொண்டு ஆஹா, அனைவருக்கும் எனது அன்பான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது பாருங்கள், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த கோபுர காட்சி வந்துவிட்டது. இதற்கு மேல் உள்ளே சென்று அவரை படம் பிடிக்க முடியாது என்பதால் இந்த கோபுர வாசலிலே அங்கு கூடி நிற்கும் பக்தர்களை பாருங்கள். ஒவ்வொருவரும் திருப்பதி ஏழுமலையான் தான், ஒவ்வொருவரும் வெங்கடேசன் தான், ஒவ்வொருவரும் வெங்கடாஜலபதி தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் நமக்கே கடவுள் என்று வைத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு கடவுள் நம் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுகிறார், உள்ளிருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.